சரி, அதாவது சுன்னத்தான நோன்புகள் சில நோன்பு இருக்குது. அந்த நோன்புகள்ல தப்பான நோன்பு நிறைய வச்சுட்டு இருக்கிறோம். மேராஜ் நோன்பு, பராத்து நோன்பு, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல. அதே நேரத்தில் சுன்னத்தான நோன்பு எடுத்துக்கிட்டா முஹர்ரம் மாசம் பிறை 9, 10 நோன்பு வைக்கணும்னு ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி துல்ஹஜ் மாசம், ஹஜ்ஜி பெருநாள் மாசம் இருக்குதுல்ல, அதுல அரபாவுடைய நாளில் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட யார் வைக்கணும்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு போனாங்க அவங்க வைக்க கூடாது. ஹாஜி மக்காவில் இருக்கிறவங்க வைக்க கூடாது. ஹஜ்ஜிக்கு போகாம உள்ளூர்ல இருக்கிறவங்க வைக்கணும். அவங்களுக்கு தடை, நமக்கு வைக்கணும். அவங்க நோன்பு வச்சா ஹஜ்ஜி வேலையை செய்ய முடியாது. ஹஜ்ஜிக்கு போனவங்க அங்க நோன்பு வச்சாங்கன்னு வைங்க, ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்கு டயர்டாயிருவாங்க. நடக்கணும், போகணும், நிறைய வேலைகள்லாம் இருக்கிறது. ஹாஜி அல்லாதவங்களுக்கு, ஹஜ்ஜில போகாதம உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அரபா தினத்தில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற சட்டம். அவங்க என்ன இப்ப கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா, அரபா தினம்னா எது, அதை எப்படி நம்ம முடிவு செய்யறது? உதாரணமா அரபாங்கிறது அங்க உள்ள ஒரு மைதானம். அரபாங்கிறது என்ன, மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு திறந்த வெளிக்கு பேர் அரபா. அந்த அரபாவில் எல்லாரும் ஹாஜிகள் எல்லாம் கூடுவாங்க. ஹாஜிகள் எல்லாம் கூடக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் என்று எடுத்துக்கொண்டு நம்ம அன்னைக்கு நோன்பு வைக்கிறதா, அல்லது பிற 1, 2, 3 எண்ணி நம்மளுக்கு எப்ப பிறை 9 வருமோ அது அரபா நாள் என்று நினைத்து நோன்பு வைக்கிறதா? சில நாட்கள்ல பார்ப்போம், அவங்க சவுதியில அரபா நாள்னு கூடுவாங்க. நம்ம பிறை பார்த்த கணக்குப்படி பார்த்துட்டு இருப்போம், அது 8 இருக்கும். அது பிறை எத்தனையா இருக்கு? 8 இருக்கும். ஒன்னா பிந்தி வர்றோம் இல்லையா, அது 8 இருக்கும். அவங்களுக்கு 9 இருக்கும். அவங்கள அரபாவில் கூடிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கணக்கு பண்ணி நோன்பு வைக்கிறதா, அதை கணக்கு பண்ணி நம்ம பெருநாளை கொண்டாடுறதா, அல்லது நம்ம பெற பார்த்து அந்த அடிப்படையில் கொண்டாடுறதா? இதான் கேள்வி. இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா, சில பேர் நம்ம நவீன யுகத்தில் வாழ்கிறோம், டிவியை பார்க்கிறோம், அரபாவில் கூடுகிறதை கண்ணால் பார்க்கிறோம். சொல்ற டிவியில காட்டுறானா, சவுதி சேனலுக்கு போனால் அரபாவில் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிற காட்சியை நம்ம கண்ணால பார்க்கிறோம். கண்ணால பார்த்துக்கிட்டு அதான் அரபா நாளப்ப அன்னைக்கு நோன்பு வைக்காம நீ எப்படி அடுத்த நாள் வைக்குவ? அதனால ஹாஜிகள் சவுதி அரேபியாவில் எப்படி அரபாவில் கூடுறாங்களோ அதுதான் அரபா நாள். சவுதி அரேபியாவில் எப்ப பெருநாள் அறிவிக்கிறானோ அதுதான் பெருநா அப்படின்னு ஒரு புது கருத்தை சமீப காலமாக சில பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த கருத்து முதல் தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்குவதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் விளங்கணும். உங்க இஷ்டத்துக்கு விளங்கக்கூடாது. எந்த நவீன யுகம் வந்தாலும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவில் நோன்புக்கு சொன்னார்கள்ல, அவங்க வச்சாங்கல்ல, அவங்க எப்படி வச்சாங்க, இதான் பாயிண்ட். ரசூலுல்லாஹ் இருந்தது எங்கங்க? மதீனாவில். அரபாவுக்கு எல்லாரும் கூடுற இடம் எது? மக்காவுல. அப்ப மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில உள்ள தூரம் 300 மைல் இருக்கிறது. அப்ப 300 மைலுக்கு இந்த பக்கம் மதீனா இருக்கிறது, 300 மைலுக்கு அந்த பக்கம் மக்கா இருக்கிறது. மதீனாவில் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதுல 1 வருஷம் மட்டும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. மீதி 9 வருஷம் மதீனாவில் இருக்கிறாங்க. 1 வருஷம் அரபாவுக்கு அவங்களே நினைச்சிட்டாங்க, கடைசி வருஷம் வந்துட்டாங்க, அதை கழிச்சிருங்க. மீதி 9 வருஷ காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க? மதீனாவில் இருந்தார்கள். இப்ப அந்த காலத்துல தொலைபேசி இருந்துச்சா? இல்ல. ஃபேக்ஸ் இருந்துச்சா? இல்ல. டிவி மூலமா அந்த சவுதி அரேபியாவில் கூடுறத, மக்காவில் கூடுறத மதீனாவில் உட்கார்ந்து பார்க்க முடிஞ்சா? இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா தினத்தில் நோன்பு வைக்க சொன்னார்களே, அப்ப எப்படி அவங்க செஞ்சிருக்கணும்? இவங்க சொல்றபடி பார்த்தா, ஒரு ஆளை பிடிச்சி நீ உடனே போ, உடனே மக்காவுக்கு போ, அங்கே அரபாவில் எப்ப கூடுறாங்கன்னு பாரு, பார்த்துட்டு உடனே ஓடியா, நீ சொல்றத வச்சுதான் நாங்க அரபானம் வைக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது அனுப்பி இருக்கணும். ஏன்? அவங்க அரபாவில் கூடினா தான் நமக்கு அரபா. இவங்க சொல்லுபடி மக்காவுல எப்ப அரபாவில் கூடுறாங்களோ அப்பதான் நம்மள அரபான்னு நினைச்சுக்கணுமா. மக்காவுல சுபு தொழுதா நம்மளும் சுபு தொழும் இருக்குது. மக்காவுல மகரிபு தொழும் போது நீங்க நோன்பு திறப்பீங்களா? அவனுக்கு நமக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது. அதை விளங்காம என்ன செய்யறாங்க? மக்காவில் அரபாவில் கூடி விட்டார்கள், நாங்களும் அரபா வந்து விட்டோன்னு சொல்றீங்களே. அப்ப மக்காவுல இவங்க கூடுறதுதான் அளவுகோல் என்று வைத்துக் கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஆட்சியில் இருந்த நேரத்தில் பிறை 1 அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம்?
ஒரு ஆளை குதிரையில பிடிச்சி அனுப்பியிருக்கலாம். 2 நாள்ல மதீனாவுக்கு போய் சேர்ந்துருவாரு. இன்னொரு அப்பன் டவுன் 4 நாள். அவ பேர ஒண்ணுக்கு அனுப்புனாங்கன்னு வைங்க, பிற 4க்கு தகவல் வந்துடும். என்ன தகவல் வந்துடும்? அரபாவில் என்னைக்கு கூடுகிறார்கள் வந்துருமா இல்லையா? முதல் 6 வருஷத்தோட விட்டுருங்க. அவங்க கையில ஆட்சி இருந்தது. மக்காவுடைய ஆட்சி யார் கையில இருந்துச்சு? காபீர்கள் கையில இருந்துச்சு. கடைசி 4 வருஷம் நம்ம கைக்கு வந்துருச்சுல. மக்காவுடைய ஆட்சி நம்முடைய கையிலே வந்து விட்டது எப்ப? கடைசி 4 வருஷம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக மக்காவில் சில பேர் ஆட்சியில் இருந்தாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருப்பாங்க? நாங்கெல்லாம் நோன்பு வைக்க வேண்டி இருக்கிறது, நீங்க என்னைக்கு அரபாவுல முடிவு செய்றீங்களோ உடனே ஒரு ஆளை அனுப்பி எங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருங்க, நாங்களும் அரபான்னு அறிவிக்கணும் அப்படின்னு மக்கா முடிவுக்கு ரசூலுல்லாஹ் காத்து இருந்தார்களா? அல்லது 1 2 3 எண்ணி அவங்களுக்கு 9 வந்த பிறகு அரபாவை கடைபிடித்தார்களா? டெலிபோன் வசதி இல்லாம இருந்திருக்கலாம், ஆளை அனுப்பி அறிஞ்சு கொள்ற வசதி இருந்துச்சா இல்லையா? இருந்த வசதியை பயன்படுத்தலையே. மக்காவில் கூடுகிறார் என்னைக்கு கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்தது. 2 நாள்ல தகவலை கனெக்ட் பண்ணிடலாம். அது அங்க கூடுறதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்குமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில இருந்து ஒரு ஆளை பிடிச்சு அனுப்பி நீங்க போய் பார்த்து என்னைக்கு கூடுறாங்கன்னு எனக்கு மெசேஜ் சொல்லுங்க, இப்படி எந்த ஏற்பாடும் பண்ணவில்லை. வேற எப்படி பண்ணாங்க? மதீனாவுல பெற பார்ப்பாங்க. பெற 1, பெற 2, பெற 3, பெற 9 அரபா வைங்கன்றாங்க. இவங்க அரபாங்கிற அன்னைக்கு இவங்க அரபாவில் இல்லாம இருப்பாங்க, தற்செயலா ஒண்ணாவும் இருப்பாங்க. இவங்க சமயங்கள்ல ஒண்ணாவும் இருந்திருக்கலாம், சமயங்கள்ல வேறு வேறாவும் இருந்திருக்கலாம். மக்காவில் கூடுவதை அறிந்து கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முயற்சியும் பண்ணலைங்கும் போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த வேறுபாடு இருந்திருக்குது, நீங்க என்னதுக்கு இந்த பிரச்சனை ஆக்குறீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நடைமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் அவன் ஹாஜி கூடுறானா நீங்க பார்க்க இயலாது. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு ஆளுக்கு சட்டம், அவன் யாருக்கு? நம்ம அங்க போயிட்டோமா நமக்கு அர்த்தம் கட்டுப்படணும், வேற வழி இல்லையில. நம்ம அங்க போயிட்டோம், அவன் என்னைக்கு ஹஜ்ஜி அதான் ஹஜ்ஜி, அவன் என்னைக்கு அரபாண்ட இருக்கிறான் அதான் அரபா. நம்ம அங்க இருந்தால் நமக்கு அந்த சட்டம் கட்டுப்படும். சவுதி மன்னர் இங்க வந்துட்டாருன்னு வைங்க, இங்க உள்ளதான் அவரு ஏனங்குடிக்கு வந்துட்டாரு, முத்தவள்ளியோட கல்யாணத்துக்கு சவுதி அரசர், அவர் என்ன பண்ணுவாரு? ஏனங்குடியில் உள்ள மாதிரி தான் அவருக்கு நடந்துக்கணும். பண்ணுக்குதா? அதான்